தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் டே ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் நாளைக்கு நவம்பர் 13ஆம் தேதியோட முடிய போகுது. எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ரிசல்ட் வந்து நவம்பர் 14ஆம் தேதி வரப்போகுது. ரிசல்ட் வரையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் சீட்டு யார் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அந்த மாணவர்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணையில் டியூஷன் ஃபீஸு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு நிறைய பேருக்கு டியூஷன் ஃபீஸ் எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரில. எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு டியூஷன் ஃபீஸை தெரிஞ்சுக்கிட்டு தான் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா வந்து கண்டிப்பாக பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த ரவுண்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் அந்த அவங்களுக்கு மட்டும் இந்த 2.5 லட்சத்துக்கு குறைவாக இருக்கிறவங்க அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் இல்லாமே உள்ளே வந்திருப்பீங்க. இப்போ என்ன மெயினான மேட்டர்னா, நமக்கு வந்து எம்பிபிஎஸை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர், அந்த கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருந்துச்சுன்னா அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கே 4.5 லட்ச ரூபா நீங்கள் உள்ளே பே பண்ணி தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்க்கு அங்கே வந்து 15 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கே 15 லட்ச ரூபா பே பண்ணணும். அதே சேம் டைம் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. அந்த 5 ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5.5 லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு 16 லட்சம் வாங்குறாங்க. ஸோ இந்த பேமெண்டெல்லாம் நீங்கள் பே பண்ணிட்டு தான் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும். ஆல்ரெடியே நீங்கள் எம்பிபிஎஸ்க்கு 5 லட்ச ரூபா உள்ளே பே பண்ணி தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. 2 லட்ச ரூபா பிடிஎஸ்க்கு பே பண்ணி தான் உள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பீங்க. ஸோ யார் யாரெல்லாம் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் அவங்களுக்கு இந்த 2.5 லட்சத்துக்கு வருமானம் குறைவாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அவங்களுக்குமே நிறைய பிரச்சனை இருக்குது. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. எல்லாருமே சீட்டு கிடைக்க போகிறவங்க யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் நவம்பர் 14ஆம் தேதி வந்த பிறகு நவம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 20ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும். அதுக்குள்ள நம்ம யார் யாருக்கெல்லாம் அலாட் ஆகுதோ அவங்க எல்லாருமே அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த டிரான்சாக்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் வந்து அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணையிலே வந்து ஒன்று உங்களுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லாட்டி நெட் பேங்கிங் வழியாக நீங்கள் அந்த பேமெண்ட்டை பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நீங்கள் காலேஜுக்கு போவையில் இப்போ உதாரணமாக ஹாஸ்டல் ஃபீஸு ஒரு காலேஜுக்கும் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், எம்பிபிஎஸ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 4.5 லட்சம் தான் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, டியூஷன் ஃபீஸு. ஹாஸ்டலு, எக்ஸ்ட்ரா ஃபீஸு இதெல்லாம் சேர்த்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா ஆயிடுது. 10 லட்ச ரூபா ஆகுது. இது நிறைய பேருக்கு தெரியணும். ஏன்னா நிறைய தொகையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போட போகிறீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்குங்க. பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் வரப்போகிறாங்கங்கிறனால சீட்டு வந்து யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது, கம்மியான மார்க்குக்கே கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் நமக்கு 15 லட்ச ரூபா ஃபீஸு. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணையில் 15 லட்ச ரூபா பே பண்ணணும். அது இல்லாமல் காலேஜுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஹாஸ்டலு அது இதுன்னு எல்லாமே சேர்த்து அங்கே ஒரு 5 லட்சம் வாங்குறாங்க. கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங்கில் எம்பிபிஎஸ்க்கு எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, டோட்டலாக 20 லட்சம் வருது. 20 லட்சத்துக்கு மேலேயே வருது. அதனால கொஞ்சம் பணம் நிறையா தொகை இருந்தவங்க மட்டும்தான் உள்ளேயே வரப்போகிறாங்க. அதே போல் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் அதே போல தான். ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் என்ன, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 5 லட்சம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து ஹாஸ்டலு அது இதுன்னு போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கிட்ட கொண்டு வந்துடுறாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 16னா அங்கே ஒரு 20 லட்சத்துக்கிட்ட 22 லட்சத்துக்கு மேலே வந்துடுது. இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. பணம் இருந்தால் தான் உள்ளவே நீங்கள் பே பண்ணி தான் உள்ளே போய் காலேஜ் படிக்க போகிறீங்க. இதில் இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் இந்த மாணவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு எந்த பேமெண்ட்டுமே இல்லை. அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ணையில் கூட பேமெண்ட்டே பே பண்ண தேவையில்லை. ஆனால் சிக்கல் என்ன தெரியுமா, காலேஜுக்கு போகையில் ஹாஸ்டல் ஃபீஸையும் அதே போல் எக்ஸ்ட்ரா ஃபீஸையும் நீங்கள் கையில் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 5 லட்சம் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பேமெண்ட்டை கையில் கட்டுற மாதிரி தான் இருக்கும். அது சுத்தமாகவே நீங்கள் பணம் கட்ட வேணாம் அப்படின்லாம் சொல்ல வாய்ப்பே இல்லை. அதனால் நீங்கள் பணத்தை கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கன்வெர்டட் கிறிஸ்டின் ஆண்டுக்கு 2 லட்சம் இன்கம் பிலோ இருக்கிறவங்க. சேம் டைம் நீங்கள் எல்லாம் கேட்பாங்க, சார் நாங்கள் எம்பிபிஎஸ் எங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கையே இல்லை சார், நாங்கள் பிடிஎஸ்க்கு தான் சார் உள்ளே பண்ணியிருக்கோம், பிடிஎஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ்னா நமக்கு பிடிஎஸை பொறுத்த வரைக்கும் 20 டோட்டலாக 20 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் இருக்குல்ல. இந்த 20 காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 2.5 லட்சம் தான் ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 6 லட்ச ரூபா வாங்குறாங்க. ஸோ இதுக்கு மேலே அங்கே போனீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபீஸ்லாம் வாங்குவதற்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வந்து
என்ன ஃபீஸ் மட்டும் வாங்குவாங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் வாங்குவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ப்ராஸ்பெக்டாஸ்லேயே போட்டிருக்கு. அதனால இந்த பிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போதோ, பிடிஎஸ் கிடைக்கிறவங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுக்கு நேரடியாக தான் போய் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணையிலே பே பண்ண தேவையில்ல. அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜுக்கு போய் தான் பிடிஎஸ் கிடைக்கிறவங்க, அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் பிடிஎஸ் கிடைக்கிறவங்க காலேஜுக்கு போய் தான் பே பண்ணணும். அதில் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி, கன்வெர்டட் கிறிஸ்டின் மாணவர்கள் அந்த 2.5 லட்சம் பே பண்ண தேவையில்ல. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய வேறு ஏதாவது ஃபீஸ் இருந்தால் அது மட்டும் தான் பே பண்ணணும், அவ்வளோதான். ஹாஸ்டல் ஃபீஸு இது மட்டும் தான். ஸோ அதனால் பணம் இருப்பவர்கள் கொஞ்சம் இப்போவே, முக்கியமாக ஏன் இந்த வீடியோ நான் வந்து எடுக்க வந்தேன்னா, நிறைய பேருக்கு வந்து உள்ள வரையிலேயே மேக்சிமம் வந்து எவ்வளோ வேணால் பணத்தை உள்ளே செலுத்துவோம், சீட்டு கிடைச்சா லக்கு தான் அப்படின்ட்டு வர்றவங்களும் இருக்காங்க. ஏன்னா நிறைய சிக்கலை கொண்டு வந்துட்டாங்க. 5 லட்சம் ரூபா கொடுத்தா தான் நீ எம்பிபிஎஸ்க்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம், நீ 2 லட்சம் உள்ளே போட்டால் தான் பிடிஎஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்னு சொன்னனால அதுலேயே நிறைய பேர் ஃபில்டர் அவுட் ஆயிடுவாங்க. நிறைய பேர் வருவாங்களான்னு தெரியல. அது இல்லாமல் இன்னும் ஃபில்டர் அவுட் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணியே ஆகணும். அதுதான் பெரிய சிக்கல். எனக்கு பிடிக்கல அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா 10 லட்சம் அபராதம், அடுத்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுத முடியாது. இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் ஆளாயிருக்கீங்க. அதனால் எதையுமே கரெக்டாக பண்ணுங்கள். பணம் இருப்பவர்கள் மட்டுக்குமே நல்லா ரெடி பண்ணி பணத்தை ரெடி பண்ணி வச்சுங்க. ஏன்னா அந்த நேரத்தில் போய் நீங்கள் ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ ரிசல்ட் வந்த பிறகும் நீங்கள் யோசிக்கவும் முடியாது, போய் சேர முடியாதுன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் பயங்கரமான ஒரு வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷனோட தமிழ்நாட்டு மாணவர்கள் இருந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்டே ரவுண்டில் உண்மையாகவே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணினீங்களா பண்ணலையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் தெரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மார்க் என்னங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸு தெரியாமல், காலேஜ் ஃபீஸு தெரியாமல் சாய்ஸில் வச்சு மிகப்பெரிய லெவலில் பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாயிராதீங்க. அப்புறம் நிறையா பணத்தை வந்து நீங்கள் இழக்க நேரிடும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.